மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ், வணக்கம். குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும், பிஎஸ்எஸ்எம், பிஎம்சி அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கும் மற்றும் சத்யம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷனுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மை டியர் மாஸ்டர்ஸ், தினமும் நாம் எல்லோரும் தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் இவ மூன்றும் கட்டாயமாக நிச்சயமாக செய்யணும் அப்படின்னு சொல்றோம் எல்லாருக்குமே தினமும். எதற்காக இந்த மூணும் செய்யணும் அப்படின்னா, நாம் இந்த உலகத்திற்கு வந்ததே இந்த பௌதீகமான ஒரு உடல் இருக்கும் போதே நான் ஒரு ஆன்மா, நான் ஒரு கடவுள் அப்படின்ற விஷயத்தை அனுபவபூர்வகமாக தெரிஞ்சுக்கணும். மேல உலகங்களில் நாம் எல்லோரும் கடவுள், ஒரு ஆன்மா அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரியும். இங்கே வந்து ஒரு பௌதிகமான உடல் இருக்கும் போதே ஐ ஆம் காட், ஐ ஆம் சோல் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதற்காக செய்யணும் மாஸ்டர்ஸ். ஒரு விதை, சின்ன விதை இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயே ஒரு பெரிய மரம் இருக்கும், ஆனா நமக்கு தெரியாது. ஆனா எப்போ அதை மண்ணுக்குள்ள போட்டு தண்ணி, சன்லைட், வெளிச்சம் இது எல்லாமே தேவையான அளவுக்கு சப்ளை கொடுக்குறோமோ, ஆட்டோமேட்டிக்கா அந்த விதை முளைக்கை ஆக்கி மெதுவாக ஒரு செடி கொடியாக வந்து ஒரு மரமாக வரும் மாஸ்டர்ஸ். இங்க அந்த விதை ஒரு மரமாக ஆகிறதுக்காக தேவையான பொருள் என்ன அப்படின்னா, மண்ணு, காற்று மற்றும் சூரியனுடைய வெளிச்சம். இந்த மூணுமே சப்ளை பண்ணா மட்டுமே, சரியான நேரத்திற்கு சரியான அளவுக்கு சப்ளை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த விதை ஒரு மரமாக மாறும். அதே போல் நமக்குள்ள அந்த தெய்வீகம் மற்றும் ஆன்ம நிலை என்றது ஒரு அனுபவத்திற்கு வரணும் அப்படின்னா 3 விஷயங்கள் நாம கடைபிடிக்கணும். அது என்ன அப்படின்னா, தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம். இந்த மூணும் ஒரு முறைப்படியாக கடைபிடித்தால் நமக்கு என்ன வருது அப்படின்னா, நம்முடைய எனர்ஜிஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். எல்லாருக்குள்ளேயும் எனர்ஜிஸ் என்பது இருக்கு. ஆனா அந்த எனர்ஜிஸ் என்பது எந்த டைரக்ஷன்ல இருக்கு, என்ன விஷயத்திற்காக பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்றது முக்கியம். எப்போ இந்த எனர்ஜிஸ் லோயர் ஸ்டேட்ல இருக்குமோ அந்த நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய கவனம் எல்லாமே பௌதீக பொருள் மேல இருக்கும். எக்ஸ்ட்ரீம் மெட்டீரியலிசம் மேல இருக்கும் மாஸ்டர்ஸ். அதே போல் கோபம் மற்றும் அகங்காரம், இந்த விஷயத்தின் மீது நம்முடைய எனர்ஜிஸ் எல்லாமே ஒர்க் பண்ணும். எல்லாருக்குமே இருக்கு எனர்ஜிஸ். பட் எந்த விஷயத்தின் மீது வேலை செய்யுது அப்படின்னா, நம்முடைய ஞானம், நம்முடைய புரிதல் எப்படி இருக்குமோ அந்த டைரக்ஷன்ல தான் வேலை செய்யும். எப்போ தியானம் என்பது செய்கிறோமோ, சுவாத்தியாயம் செய்கிறோமோ மற்றும் சத்சங்கம் செய்கிறோமோ, நம்முடைய கவனம் உள்முகம் ஆயிடும். உள்முகம் ஆகும்போது என்ன ஆகும், நம்முடைய எனர்ஜிஸ் லோயர் ஸ்டேட்ல இருந்து ஹையர் ஸ்டேட்க்கு மாறும். ஹையர் ஸ்டேட்க்கு மாறும்போது நம்முடைய கவனம் எக்ஸ்ட்ரீம் மெட்டீரியலிசம் மேலே இருக்கிறது. அது வந்து உள்முகமாகி ஆன்ம பொருள் என்றால் என்ன, தெய்வீகமான அனுபவங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வருது. அதுக்கு முன்னாடி நம்முடைய கவனம் எல்லாமே மெட்டீரியலிசம் மேலே இருக்கும்போது எல்லாமே டெம்பரவரி, அதாவது டெம்பரவரி விஷயங்களின் மீது மட்டுமே இருக்கும். எப்போ நம்முடைய எனர்ஜிஸ் எல்லாமே ஹையர் ஸ்டேட்க்கு வருதோ ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய கவனம் எல்லாமே நிரந்தரமான பொருள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதன் மீது மட்டுமே நம்முடைய எனர்ஜிஸ் எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். உள்முகம் ஆகும்போது நிரந்தரமான விஷயங்களின் மீது கவனம் இருக்கும். தியானம் இல்லாமல் வெளியே பார்த்துட்டு இருக்கும்போது ஓன்லி மெட்டீரியல் விஸ்டம், மெட்டீரியல் நாலேஜ், மெட்டீரியல் எக்ஸ்பீரியன்சஸ் மட்டுமே இருக்கும்போது நான் ஒரு ஆன்மா என்ற விஷயம் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. எப்போ இந்த நிரந்தரமான விஷயங்களின் மீது நம்முடைய ஆராய்ச்சி, நம்முடைய கவனம் எல்லாமே இருக்குமோ, நிரந்தரமான ஒரு எட்டர்னல் பீயிங் நானு அப்படின்னு சொல்லி தெரியுது. நான் இந்த பூலகத்திற்கு வந்த ஒரு கெஸ்ட், ஒரு மாணவர், ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வருது. ஏற்கனவே ஆன்ம ஸ்வரூபமாக இருக்கும் நான் மேல உலகங்கள்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் காஸ்மிக் சிட்டிசனாக நான் இருந்தேன். அதுதான் உண்மையான ஏன் பத்தி ஒரு புரிதல் அப்படின்ற விஷயம் புரியுது மாஸ்டர்ஸ். எப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நான் இந்த அர்த் பீயிங் கிடையாது, இந்த பூலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் கற்றுக்கொள்வதற்காக ஒரு மாணவராக
நான் வந்திருக்கிறேன். அல்லது இந்த பூவுலகத்தின் மீது இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றி ஒரு புது உலகத்தை உருவாக்குவதற்கான ஒரு அவதாரமாக நான் வந்திருக்கிறேன். ஆனா, நான் இந்த பூவுலகத்திற்கு சென்றவன் கிடையாது. நான் ஒரு ரெஸ்பான்சிபிள் காஸ்மிக் சிட்டிசன். பொறுப்புள்ள காஸ்மிக் குடிமகன் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வருது மாஸ்டர்ஸ். இந்த விஷயம் அறிந்து கொள்வதற்காகவே நாம வந்திருக்கிறோம். ஸோ ஃபைனலா நாம் எல்லோரும் இந்த பூலகத்துக்கு வரும்போது ஒரு கேட்டர்பில்லர், அதாவது ஒரு சின்ன பூச்சி வண்டு மாதிரி வரும். எப்போ இந்த கேட்டர்பில்லர் எக்ஸ்டர்னல் விஷயங்கள் எல்லாமே பிளாக் பண்ணி ஒரு 1 வீக்கோ 10 டேஸோ உள்முகமாக்குமோ அந்த கக்கூன்ல வெளியே வரும்போது ஒரு பட்டாம்பூச்சியாக வெளியே வருது. It will come out as a beautiful butterfly. During the birth, we are just normal beings. ஆனா இந்த உலகம் விட்டு வெளியே உலகத்திற்கு போகும்போது மட்டும் will go as a divine beings, experienced beings. நாம் எல்லாமே ஒரு spiritual being அப்படின்ற ஒரு புரிதலோட நம்ம போகும்போது then we will have great value in the cosmos. இந்த விஷயத்திற்காகவே நாம் எல்லோரும் வந்திருக்கும் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி.